அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விட்டு ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க, ஆள்களை எடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போது 2025 முதல் அரசு வேலையாக முதல் ஸ்கீமாக வெளியிட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது நமக்கு. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு என்னென்ன போஸ்டிங்கெலாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதில் எவ்வளவு போஸ்டிங் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்திருக்குது, அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையானது எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது, ஸோ இந்த வேலையை அப்ளை பண்ணால் எத்தனை நாளையில் இந்த வேலைன்றது கிடைக்க போகிறது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பானது எந்த துறையின் கீழ் செயல்படுது, எந்த துறையிலேருந்து கொடுத்துருக்குறாங்கன்றதை முதற்கொண்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டகரியில் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டிங், அது எங்கெல்லாம் நீங்கள் போஸ்டிங் ஆக முடியும், ஸோ அதற்கான அப்டேட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். செலெக்ஷன் ப்ராசஸ், இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எவ்வளவு இருக்க போகுது, செலெக்ஷன் எப்படி நடக்க போகுது, இதற்காக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதை பற்றின அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்க, ஸோ இதற்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கனாக்கா எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அப்ளை பண்ணுறது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அப்ளை மூடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இதற்கான அப்டேட் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் வெறும் அவங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு இந்த வேலையை கொடுக்கறதுனால நிறைய பேர் இந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணம் இதுதான் இல்லையா? ஸோ 10th நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணாவே இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், அங்கன்வாடி சத்துணவு வேலைகளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதுமாதிரி எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, ஈஸியாக வாங்கிக்க முடியும், இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, முன்னுரிமையின் அடிப்படையில் இந்த வேலையை நம்ம எப்படி வாங்குறது, ஸோ எனக்கு எப்படி இந்த வேலையெல்லாம் கிடைக்க போகுது, ஸோ நான் எப்படி எந்தெந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ, இந்த மாதிரி அப்டேட்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்டேட்டுன்றது தெளிவாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்க போகிறது, நான் நடித்த மாவட்டத்தில் மேலே ஒர்க் பண்ண முடியுமா, ஸோ என்னென்ன போஸ்டிங், இது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான அப்டேட் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐபிபிபி சிபிஇ ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான சம்மரி, ஃபுல் சம்மரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். 2025 முதல் அரசு வேலையாக வந்திருக்குது. பெரும் மகிழ்ச்சி நமக்கு. சரிங்களா? ஸோ என்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா, சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்டிங்கை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? நிரந்தரமாக ஒரு அரசு வேலை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் டோட்டலாக 51 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன் இந்த வெறும் 51 வேக்கன்சி எனக்கு நோட்டிஃபிகேஷன் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் 50,000 பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த 50,000 பேர்லேயும் இந்த 50,000 பேருமே அப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த பேர் 50,000 பேருக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்காது, தெரியாது.
உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டுருச்சு உடனே இந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுதான் உடனே போய் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன், அப்ளை பண்ணுற வீடியோவும் நான் கொடுத்துட்றேன், அதை பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கனாக்க ஈஸியாக வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து காம்படிஷனே கிடையாது, யாரு கூடயும் நம்ம போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியறதில்ல இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து அப்ளை பண்ணிடுங்க, சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங். உங்களுக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க, எங்கெங்கெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் இண்டியா, அதாவது இந்த தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு இந்த மாவட்டம் போஸ்டிங் இது கிடைச்சா தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை சூட்டபிள் ஆகாதுங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை வேணும், ஸோ அது எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்றவங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், இதற்கான சிலபஸ் என்ன, இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோஸில் நம்ம பார்க்கும்போது சிலபஸ் எப்படி நம்ம கவர் பண்ணணும், ஸோ எப்படி ஈஸியாக நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ஸ்டார்டிங் டேட், அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுதுங்க. ஸோ 1/3/2025 லாஸ்ட் டேட் 21/3/2025. அதாவது இந்த மார்ச் 1 மார்ச் 21 வரைக்கும் தான் டைம் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து 21 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து அப்ளை மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது எல்லாமே ஆன்லைன் பேஸ் தான். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதை ஆஃப்லைனில் பண்ண முடியாது. சரிங்களா? இதோட என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறதா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆன்லைனில் பண்ணுறது தான் எல்லாருக்கும் சேஃபும் கூட. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? என்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிபிஇ, இந்த போஸ்டிங்காக தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. டோட்டல் 51 போஸ்டிங். சரிங்களா? ஸோ அடுத்ததான் போஸ்ட் வைஸ் சேலரி. ஓகேங்களா? இதற்கான சம்பளம் ஸ்டார்டிங் ஃபிக்ஸட் சேலரியை 30,000 தான் இதோட ஸ்டார்டிங் சேலரியை வந்து ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வேலைலாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னாக்க மினிமம், ஓகேங்களா, மினிமம் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் கிராஜுவேட் எனி டிசிப்ளின் டிகிரி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு, அதாவது சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் 21 வயசில் இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒருவேளை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆல்ரெடி நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நான் படிச்சிருக்கிறேன், ஸோ இப்போ தான் முடிச்சுட்ருக்கிறேன், கண்டிப்பாக நானும் அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு வந்து 150 ரூபா ஃபீஸும், ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் பிசி எம்பிசி எஸ்சிஏ எஸ்பி எம்பிசி இந்த கேட்டகரியில் வரவங்க 750 ரூபா ஃபீஸை வந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ஃபீஸை பார்க்காதீங்க, லைஃப் செட்டில் ஆகிறத பாருங்கள். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்ததாக இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க இது எல்லாமே மெரிட்டில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேஷன் மார்க்ஸ் பேஸ் த ஷார்ட் லிஸ்டிங். உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு இப்போ நீங்கள் ஒரு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்களா, அந்த 50 வேகன்சிக்கு 500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா, அந்த 500 பேர்லேயும் அவங்க 10வது மார்க்கை வச்சு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 10வது மார்க்கில் யார் டாப் மார்க் வராங்க, டாப் கட் ஆஃப் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு 51 வேகன்சி கொடுப்பாங்க. அதில் யாராச்சும் மிஸ் பண்ணாங்க, இல்லை வராமல் இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் அடுத்த மார்க் இருக்கிறவங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஷார்ட் லிஸ்ட் இப்படி தான் பண்ணுவாங்க. அடுத்ததாக இன்டர்வியூ, தனித்தனி இன்டர்வியூ நடக்கும். அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த வேலையை வாங்கிக்க முடியும். எக்ஸாம் கிடையாதுங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்தது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கேண்டிடேட்ஸ் ஃபார் த அப்ளை ஆன்லைன் மோட் கோ த அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் த டவுன்லோட் த நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணணும். ஃபில் த அப்ளிகேஷன் வித்அவுட் த மிஸ்டேக், தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லாமே கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 1/3/2025 21/3, அதாவது இந்த மாதமே க்ளோஸ் ஆகுங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.